சிலுவையை பற்றின உபதேசத்தை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படி இருக்குது? தேவ பலனா இருக்கு. இந்த தேவ பலன் நமக்கு எதுக்கு வேணும் தெரியுமா? அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன். ஆமென். நமக்குள்ள இருக்கிற அரண்களை நிர்மூலமாக்கி நம்ம யாருன்றதை நமக்கு காட்டும். அல்லேலூயா. சிலுவையை பற்றின உபதேசத்துல ஒரு முக்கியமான பகுதி, சிலுவை மரணத்தின் நேரத்துல என்ன நடந்துச்சு. நான் போன வரை சொன்னா ஞாபகம் இல்லை. சிலுவையில மரணம் நடக்கும்போது நிறைய விஷயம் நடந்துச்சு. அதுல ஒண்ணு திரைச்சீலை, ரெண்டாக எங்க இருந்து எங்க கிழிஞ்சது? மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிஞ்சது. ஏன் கிழிஞ்சது? இதே டக்காம விட்டாங்கன்றீங்களா? இல்ல, நான் அங்க கீழும் போது இல்ல பிரதர், அதனால எங்களுக்கு தெரியாதுன்றீங்களா? ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க 30 வருஷமா ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கீங்களா? கை தூக்க வேண்டாம். 20 வருஷம்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பல வருஷமா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. இருந்தாலும் உங்களுக்கு ஆமென் அல்லேலூயாக்கு உங்கள்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டியது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களே உற்சாகமா என்ன பண்ணணும்? சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க அப்பப்ப சொன்னாதான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகுதா, இல்ல கர்த்தர் உங்களை 7ஆம் வானத்துக்கு கூட்டிட்டு போறாரா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. அல்ல சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம பிரசங்கம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல அவங்க 10ஆவது வானத்துக்கு போயிடுவாங்க. ஆமென். அதெல்லாம் கிருபை, பெரிய கிருபை. நம்மளாம் படுத்த விடத்துக்கு வர மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப சிலுவையை பற்றிய உபதேசத்துல முக்கியமான ஒரு விஷயம், திரைச்சீலை மேல் தொடங்கி கீழோடு கிழிந்து. ஏன்னா அங்க இருக்கவங்க என்ன பண்ணணும்? இங்க வரணும். போனாட்டி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமென். இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்மள அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆகுது, சபைக்கு வர. ஆனாலும் எத்தனை பேர் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்துருக்கீங்க? குழந்தைங்க உண்மையாக இல்ல குழந்தைங்க மட்டும் தான் பார்த்துருக்காங்க, இல்ல உண்மையை குழந்தைங்க மட்டும் தான் சொல்றாங்க. கிரிக்கெட் மேட்ச்ல எப்படி நடக்கும் தெரியுங்களா? ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கும். அந்த ஸ்டேடியம்ல நடுவுல என்ன பண்ணுவாங்க? விளையாடுவாங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? மேல இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படித்தானே? சரி, நம்ம ஊர்ல கபடி மேட்ச் பார்த்துக்கிறீங்களா? சுத்தி நடுவில் விளையாட்டு இருப்பாங்க. சுத்தி ஜனம் என்ன பண்ணுவாங்க? நின்று. சரி, நான் ரொம்ப சிம்பிளா வந்துடுறேன். சுத்தி என்ன பண்ணுவாங்க? வேடிக்கை பார்ப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள அநேகர் இன்னும் பார்வையாளராக தான் இருக்கிறோம். ஸ்பெக்டேட்டர்ஸ். நம்ம என்ன இருக்கிறோம்? பார்வையாளர்களா இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் உள்ளேயே வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆலயத்துக்கு வர்றோம், அபிஷேகம் பண்றோம், அபிஷேகத்துல ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த வல்லமை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்துல நிறைஞ்ச பாயை கிளியர் அளவுக்கு நமக்குள்ள வல்லமை இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனா இன்னும் பார்வையாளரா உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது சபை என்பது என்ன? ஆதி திருச்சபை எப்படி இருந்தது? நம்ம முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சபை என்பது நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே அவள் தான் வந்துட்டம்பா, உட்காந்து ஆண்டவர் இந்த வாரம் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரா, கர்த்தரை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், அத்தை கொடுப்பார், இத்தை கொடுப்பார். அதற்காக நாம் ரட்சிக்கப்படவில்லை. அதெல்லாம் நமக்கு உண்டு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த நம்ம வெளியே போய் எல்லாரும் இழுத்துன்னு வரணும் உள்ள. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் இஸ் நாட், காஸ்பல் இஸ் நாட் a choice. பாஸ்டரா இருக்கிறது ஒரு அழைப்பு. ஆமென். பாஸ்டரா இருக்கிறது ஒரு அழைப்பு, தீர்க்கதரிசியா இருக்கிறது ஒரு அழைப்பு. ஆனால் சுவிசேஷம் என்பது ஒரு தனி அழைப்பு இல்ல, அது எல்லார் மேலும் விழுந்த கடமை. இதுக்கு ஆமென் வராது. அங்க எதுக்குமே சொல்ல மாட்டோம். நீங்க எதுக்கு எதிர்பார்த்தா எப்படின்றீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இன்னும் நம்ம என்ன பண்றோம்? பார்வையாளரே இருக்கிறோம். நம்ம வாட்டுக்கு வரோம், பார்ப்போம், ஓகே, நல்ல ஆராதனை நடக்குதா, ஓகே, பக்கத்துல இருக்கவங்களாம் இன்னும் எப்போ ஆராதனை சத்தம் கேட்கும், சத்தம் கேட்குது, ஃபர்ஸ்ட் பாட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, போட்டோம், 2 பாட்டு போட்டோம், இப்பதான் ஆராதனை ஆரம்பிச்சிருக்கோம், ஆராதனை முடியட்டும். என்ன பண்றோம் இன்னைக்கு? ஏன்னா நம்ம இன்னும் பார்வையாளராகவே இருக்கிறோம், இன்னும் உள்ளேயே வரல. இன்னும் என்ன பண்ணல? நம்ம களத்துக்கே வரல. நம்ம களத்துல போரடிக்க வேண்டியவங்க, களத்துல போராட வேண்டியவங்க. ஆமென். ஆனா நம்ம என்ன பண்றோம்? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஏன் களத்துல போரடிக்க வேண்டியவங்கன்னு சொல்றோம் தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது? அறுப்போம் மிகுதி, விளையாட்களோ குறைவு. நம்ம என்ன பண்ணல? களத்துக்கே வரல. அறுப்பு மிகுதியா இருக்கிறது. ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் பெருசா இருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஆத்துமா அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தருடைய ஜனங்க
ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா வந்து ஞாயிற்றுக்கிழமை சபை அட்டன் பண்ணிட்டு போயிடும். ஆமென், அல்லேலூயா. நம்ம இப்போ உள்ள வர அனுபவத்துக்குள்ள வரணும். அப்ப என்ன பண்றது? நானும் இப்ப நாளைக்கு ஊழியர் செய்ய போகணுன்றீங்களா? அது ரெண்டாவது. அது முதல் என்ன? முதல் என்ன? மார்க் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களா. மார்க் 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். பிசாசுகளை துரத்துறது, வியாதிகளை குணமாக்குறது, பிரசங்கம் பண்றது, இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு வார்த்தை வருது. என்ன? கர்த்தர் அவர்களை எதுக்கு அனுப்புறாரு? முதல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வருது? சத்தமா சொல்லுங்க. தம்மோடு. அப்ப ஆண்டவர் எல்லாம் என்ன பாருங்க, ஆண்டவர் நம்ம என்ன பண்றோம்? ஊழியத்துக்கு போகணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? பிசாசுகளை துரத்தணும். அதுக்கு எல்லாம் முன்னாடி அவரோடு. அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். பார்வையாளரா இருக்கிற நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ உள்ள வரப்போறோம். ஆண்டவருடைய பிள்ளைங்களா மாறி இருக்கிறோம். நம்ம எங்க வரப்போறோம்? உள்ள வரப்போறோம். ஏசப்பாவோடு இருக்க போறோம். யார் கூட இருக்க போறோம்? கடவுளோடு இருக்கிற ஒரு அனுபவம் எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாருடைய பிள்ளைகள் சொல்லுங்க? ஏசப்பாவோட பிள்ளைகள். அப்ப ஏசப்பாவோட பிள்ளைகளா இருக்கிற நாமோ நல்லா கவனிக்கணும். ஏசப்பாவோட பிள்ளைகளா இருக்கிற நாமோ அவரோடு இருக்கிறோமா? ஆமென், அல்லேலூயா. தம்மோடு இருக்கவும். ஆமென். அதுதான் நம்ம லூக்கா 15:31 என்ன வாசி? அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. அவரோடு இருக்கிறவங்களுக்கு அவருக்குரியதெல்லாம் யாருடையது? ஆமென், அல்லேலூயா. அப்ப எல்லாம் நமக்குரியதா இருக்குது. எப்போ? நீ என்னோடு கூட. அல்லேலூயா. ஆண்டவரோடு எத்தனை பேர் இருக்க போறீங்க? ஆமென், அல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? வரணும். நம்ம இன்னும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற பார்வையாளராகவே இருந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், சபை எழும்பாது. அல்லேலூயா. சபை எப்போ எழும்பும்? விசுவாசிகள் தான் சபை. சபைன்றது கட்டடம் அல்ல. அல்லேலூயா. விசுவாசிகள் எழும்புனா சபை தானா எழும்பும். சபை எழும்புனா அந்த பகுதி எழும்பும். அந்த பகுதி எழும்புனா அந்த பட்டணம் எழும்பும். அந்த பட்டணம் எழும்புனா நீர் உயர நெல்லுயிரும், நெல்லுயிர தெரியுமா தெரியாதா? வரப்புயிரும், வரப்புயர கோல் உயிரும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பழமொழி. இங்கதான் விவசாயத்துல தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் முதல்ல சபையில எழுப்புதல் வந்தாதான் தேசத்துல வரும். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் முதல்ல நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவரோட இருக்கணும். அவரோட இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் எப்படி பிரதர் அவரோடு இருக்கிறது? ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கலாம். என் ஜீவியம் சரியில்லையே, இந்த ஜீவியத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி கர்த்தரோடு இருக்கிறது? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு நீதிமான ஆண்டவருக்கு தேவையே இல்லை. ஆமென், அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துல ஆண்டவர் வந்திருக்காரு எதுக்காக தெரியுமா? பாவிகளாகி நம்மை ரட்சிக்கிறதுக்காக. ரட்சித்து அவரோடு கூட சேர்த்துக்கிட்டு அவரோடு இருக்கணுன்றதுக்காக தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியில ஆண்டவர் நம்ம மேல வச்சு கொண்ட அன்பை இன்னும் வரைக்கும் மாறாம இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆதாம் விழுந்து போனவும், நான் போன வாட்டி சொன்னேன், ஆதாம் விழுந்து போனப்போ ஆண்டவர் யாரை தேடினாரு? ஏனோக்கு தேவனோட சந்தித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் அவனை எடுத்துக்கிட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரு. அவங்க சந்ததியை ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா கட்டத்திலுமே தனக்குன்னு தான் நேசிக்கக்கூடிய ஜனத்தை தெரிந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, ஆண்டவர் உயர்த்துற எல்லாருமே ஆண்டவரோட அதிக நேரம் செலவிடுறவங்களா இருப்பாங்க. ஆண்டவரோட தொடர்பு வச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படிதான் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார். கர்த்தரால் முழு மனசோட தெரிந்து கொண்ட முதல் ராஜா யாரு? தாவீது. இஸ்ரவேலோட முதல் ராஜா சவுலா இருக்கலாம். ஆனா சவுல் வந்து ஆண்டவர் தெரிந்தது. ஜனங்க வந்து அந்த ராஜா உயிரத்துனுக்குறான். சாலமோன் வந்து என்னதான் பண்றது? சாமுவேல் வந்து கேட்கறான், என்னதான் பண்றது இவங்களன்னு? என்ன தள்ளிட்டாங்களே என்ன ஆண்டவர் சொல்றப்ப, அவங்க உன்ன தள்ளலப்பா, அவங்க என்ன தள்ளிட்டாங்க. ஆண்டவர் ஜனம் என் கூட இருக்கணும், நான் என் ஜனத்தோட ராஜாவா இருக்கிறேன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்பினார். ஆமென். ஆபிரகாம் தெரிந்து கொண்ட நாள்ல இருந்து ராஜாவை ஆண்டவர் என்ன பண்ணல? நியமிக்கல. இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வந்தோம், ஆண்டவர் ராஜாவை நியமிக்கல. ஏன்?
அவரே ராஜாவா இருக்க விருப்பப்பட்டார். ஏன் ஜனங்களுக்கு நான் தானே ராஜா, ஆனா எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும். சரி போ, கழுதையை தேடுறான், அவனை பிடிச்சி போடுன்னு சொல்ற. அவனுக்கு ஒன்றும் புரியல. கழுதையை தேடி போனவன் எல்லாத்துக்கும் சாம்பல் கிட்டேயே பண்ணிட்டு இருந்தாரு. என்ன பண்ணார் சவுல்? எல்லாத்துக்கும் சாம்பல் கிட்டே செத்தப்பையும் ஒரு உள்ள செத்தப்பையும் அவர் என்ன பண்ணாங்க, எழுப்பி நான் என்ன தெரியல, என்ன பண்றது தெரியலன்றார். இதுதான் சவுலோட நிலைமை. ஆனா தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டு சொல்றேன். அல்லேலூயா. ஏன்? தாவீது கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தான். அவ்வளவு சங்கீதமும் சும்மா கிடையாது, எல்லாத்தையுமே பாட்டா மாத்தனான். சங்கீதம் 51 என்ன, பச்சை பாலிடத்துல பாவத்துக்கு உட்பட்ட பிறகு அவன் நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தும் போது அதையுமே ஒரு பாட்டா பாடுற. ஆண்டவரே இந்த மன்னிங்க, ஆண்டவரே நீங்க விரதமான தப்பு பண்ணிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அடுத்து தானியேலை தெரிந்து கொள்றாரு ஆண்டவர். அடிமையை இடத்துக்கு போன பிறகு என்ன பண்றாரு ஆண்டவர்? தானியேலை தெரிஞ்சு, ஏன் தானியேல் என்ன பண்றான்? செபிக்கிறான், கர்த்தரை தேடுறான். தானியேல் கர்த்தரை தேடுகிற மனிதனா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மனிதர்களோடு இருக்க விரும்புகிறார். நாம் அவரோடு தனிப்பட்ட முறையில் இருக்கிறோன்றது ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புறாரு. நீங்க தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு இருந்து பாருங்க, நான் சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஊழியம் செய்வீங்க. ஆமென். யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட சொல்ல வேணாம், இதை பண்ணுங்க சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை, யாரும் உங்ககிட்ட போய் சொல்ல தேவையில்லை, உங்ககிட்டே கர்த்தர் பேசுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நேரடியா ஆண்டவரோட பேசணும்னு விருப்பப்படுறீங்க? அதுதாங்க ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டுல அது கிடையாது, பழைய ஏற்பாட்டுல அது கிடையாது. மல்கியால இருந்து மத்தேயு வரைக்கும் இருண்ட காலம். என்ன காலம்? அப்பதான் அலெக்சாண்டர்லாம் வந்தாங்க. ஏன் அது இருண்ட காலம்? ஏன்னா கர்த்தர் ஜனங்களோட அப்ப பேசவே இல்லை, தீர்க்க தரிசனங்களும் அப்ப இல்ல. நீங்க மத்தேயுல எடுத்து வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அரிதா இருந்தது. அப்ப எப்படி இருந்ததா? கர்த்தருடைய வார்த்தை அரிதா இருந்தது. ஏன்? ஏன்னா அப்ப ஜனங்க யாரும் கர்த்தரிடத்துல பேசல. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னார். என்ன பண்ணாரு? என் பிதாவை வேண்டிக் கொண்டு அப்பொழுது உங்களுக்கு வேறொரு என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. எப்படி? எப்பவுமே என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கும்படிக்கு யார் அனுப்புறாராம்? வேறொரு தேற்றரவாளனை கர்த்தர் என்ன பண்ணார் நமக்காக. அந்த தேற்றரவாளன் யாரு? பரிசுத்த. எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு? ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பரிசுத்தானவர் உங்களுக்குள்ள இருக்கான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பொழுதும் அவர் உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பார். என்கிட்ட பேசல, இதை பண்ணு, இதை பண்ணாத, இது தப்பு, உள்ளத்துல உணர்த்துவார். அல்லேலூயா. உலகத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என்ன பண்ணுவாரா? நமக்குள்ள நம்மளை கண்டித்து உணர்த்துவார். எத்தனை பேர் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துறாரு? யாரோ ஒருத்தர் உபதேசிச்சுட்டே இருக்க தேவையில்ல. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? கண்டித்து உணர்த்துவாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பரிசுத்த சத்தத்தை கேட்கணும். ஆமென். எத்தனை பேர் கர்த்தரோட சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இதுல பிரச்சனை என்ன தெரியுங்களா? பேசுறது கர்த்தரா பிசாசா? மூணாவது ஒண்ணு இருக்கு, அது என்ன தெரியுமா? நம்ம சுயம். நிறைய நேரத்துல நம்ம ஆத்துமா பேசுறதெல்லாம் நமக்கு ஆவியானவர் பேசுற மாதிரியே கேட்கும். அல்லேலூயா. ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தாரு. அவர்கிட்ட ஒருத்தர் போயிட்டு, ஐயா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கியா, எனக்கு இந்த பொண்ணை நான் திருமணம் பண்ண நினைக்கிறேன், தேவ சித்தத்தை கேட்க சொல்லுங்க. ஐயா இந்த தீர்க்கதரிசி ஐயா என்ன பண்ணாரு, ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணி, அப்பா இது தேவ சித்தம் இல்லைப்பான்ட்டார். ஆமென், தேவ சித்தம் இல்லைப்பான்ட்டார். அம்மா அது விடுவாரா? ஒரு வாரம் பாஸ்டிங், ஐயா ஒரு வாரம் கழிச்சு, ஐயா சொல்லுப்பா, ஐயா நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணையா, ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரியா, ஆண்டவர் சித்தன்ட்டாரியா. ஒன்று சொன்னார், ஒன்று என்கிட்ட பேசின ஆண்டவர் உண்மையா இல்லை, உங்ககிட்ட பேசின ஆண்டவர் உண்டு. சரி போயிட்டாராம். போயிட்டு கல்யாணம் என்ன பண்ணிட்டு ஒரு சில வருடங்கள் கழிச்சு அவர் பார்க்கறாரு. ரோட்டை பார்த்தோன்னு தூரத்தோட ஒரே அழுவ, ஐயா அவங்க பேச்சு அப்பவே கேட்டாங்க, வாழ்க்கையே நரகமா இருக்கேன். அல்லேலூயா. எதுக்காக சொல்ல தெரியுமா? நம்ம இருதயத்துல ஒரு பெரிய விருப்பம் இருக்கும்போது நமக்கு கேட்கிற சத்தம் எல்லாம் ஆண்டவர் பேசுற மாதிரியே இருக்கும், எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். இதுதான் தேவ சத்தம். அல்லேலூயா. அப்ப எப்படிதான் தேவ சத்தத்தை அறிஞ்சு கொள்றது? எப்படிதான் தேவ சத்தத்தை அறிஞ்சு கொள்றது? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அழகான, அதாவது ஏன்னா மாம்சம் பலவீனம் உள்ளதுதான் பிரதர். கர்த்தருக்கு தெரியும் என் பலவீனம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போறோம்னா கர்த்தர் பார்க்கறாரு, கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறார், கர்த்தருக்கு என் பலவீனம் தெரியும். படுத்து தூங்கி வரணும். என்ன பண்றோம்? வசனம் தானே இது. மாம்சம் பலவீனம் உள்ளது என்னது? வசனம் தானே. ஆமென். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த வசனத்தை பயன்படுத்தி படுத்து தூங்கிறோம். மாம்சம் பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. ஆமென்.
உன் இந்த பேனது கீழே விடு, உன் கால்கள் இடராதபடிக்கு உன் தூதர்கள் கரங்கள் எழுந்துக்கொள்வான்னு பிசாசு எதான் பேசினான்? வசனத்தை தான் பேசுவான். பிசாசு என்ன பேசுவான்? அதனாலதான் நமக்கு வார்த்தை பிசாசுக்கு நல்லா தெரியும், ஆனா குரல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது, ஒரு தேவ மனுஷன் சொன்னார், யூ நோ த வேர்ட், ஐ நோ த வாய்ஸ். உனக்கு வார்த்தை தெரியலாம், எனக்கு குரல் தெரியும். எங்க அப்பாவோட குரல் எனக்கு தெரியும். தேவ குரலை, ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிஞ்சிருக்கும். சத்தம்ன்றது குரல். சத்தம்ன்றது என்னது? குரல். இந்த சத்தத்தை நம்ம எத்தனை பேர் நம்ம சத்தத்தை கேட்டிருக்கிறோம்? அல்லேலூயா. எப்படி தேவ சத்தத்தை நம்ம கேட்டு பழகுறதுன்னா, ஒரு உதாரணத்தை சொல்றேன். புதுசா திருமணமான தம்பதிகள் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போறாங்கன்னு வச்சுங்களேன். கணவர் இங்கே ஒரு தூரத்துல நின்று இருக்காரு, மனைவி இங்கே நின்று இருக்காங்க. இப்போ மனைவி வந்து கணவர் வந்து மனைவியை கூப்பிடுறாரு, இல்லைன்னா கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன், பேர் சொல்லி கூப்பிடுறாரு. பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே இப்படி யாரோ கூப்பிடுறாங்களே என்ன பண்ணுவாங்க? திரும்பி பார்ப்பாங்க. யாரோ கூப்பிடுறாங்களேன்னு திரும்பி பார்ப்பாங்க. சொல்லுங்க, திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமே. இதே கணவன் மனைவி ஒரு 5-6 வருடங்கள் கழித்து இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அப்பா அவர் கணவர் பின்னாடி வந்து கூப்பிடுறாரு, பேர் சொல்லி கூப்பிடுறாரு. திரும்பத்துக்கு முன்னாடி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் திரும்புவாங்க. என் கணவன் திருமணமான நிறைய பேர் இருக்கீங்க. ஆமேன். அவங்க உங்களுக்கு தெரியும், பின்னாடி இருந்து கூப்பிடு குரல் வந்த உடனே தெரியும் கூப்பிடுறது யார் தான். யாரு சொல்லுங்க. அப்போ திரும்பத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. ஆமேன். எப்படி? இந்த 5 வருடம் அவர்கள் ஒன்றாய் இருந்ததுனால ஒருவருடைய குரல் மற்றவருக்கு தெரியும், ஒருவருடைய சத்தம் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. தேவனோடு உட்கார்ந்து நேரம் செலவிடாம எப்படி தேவ சத்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஆமென். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் பேசுறது, ஐயா கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை, நான் பேசுறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய சத்தத்தை எப்ப கேட்பீங்க? வரும் சரி வயல்வெளியில் போய் தனிமையில் தங்குவோம்னு உனது பாட்டுல அழகான வசனங்கள் இருக்குது. ஆமென். எத்தனை பேர் அப்படிப்பட்ட அனுபவத்துல நம்ம போயிருக்கோம்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா அவரோட தனிமையில் இருந்தாதான் முடியும். நீங்க யூடியூப்ல மெசேஜ் கேட்கலாம், பெரிய கிறிஸ்தோட போய் மெசேஜ் கேட்கலாம், எங்க போயிட்டு எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி வந்து பேசினாலும், எவ்வளவு பெரிய தேவ மனுஷர்கள் வந்து பேசினாலும், அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய சத்தம் எங்க இருந்து வெளிப்படும்? உங்க அறையில தான் வெளிப்படும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென். கர்த்தருடைய சத்தம் எங்க வெளிப்படும்? உங்க அறை வீட்டுக்குள்ளதான் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு நாள் ஆண்டவரோட உட்காரணும். ஆண்டவரோட என்ன பண்ணும்? உட்காரணும். ஆண்டவரோட நீங்க பேசணும். அவர் பேசுவாருங்க. எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சிருக்கேன், ஐயாவுக்கு தெரியும். எப்ப என் மகன் பேச மாட்டாளா, என் மகன் என்கிட்ட பேச மாட்டாளான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக காத்திருக்காரு. ஆமென். நீங்க இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்ப என்கிட்ட பேச போறீங்க மகளே மகனே? ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்ப பேச போறோம்? நமக்கு எங்க டைம் இருக்குதுன்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இந்த மொபைலை தேய்க்கிறதுக்கு டைம் இருக்கு, மொபைலை தேய்ச்சிட்டே இருக்கிறதுக்கு நேரம் இருக்குது, டிவியில உட்கார்றதுக்கு நேரம் இருக்குது, வெளியே போறதுக்கு நேரம் இருக்குது, சுப நிகழ்ச்சிகளுக்கு போறதுக்கு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனா கர்த்தருக்கு மட்டும் நேரம் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அதற்கு காரணம் நம்மளாம் விசுவாசிங்களா இருக்கிறதுனால தான். கர்த்தர் உங்களை விசுவாசிங்களா இருக்கிறதுக்கு அழைக்கவே இல்லை. பைபிள் அதுக்கு எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், சத்தமா சொல்லுங்க, சீஷராக்குங்கள். நம்மளாம் சீஷரா தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய நம்ம இன்னும் என்னவா இருக்கிறோம்? குழந்தைகளா இருக்கணும். அதுக்கு காரணம் ஒரு மித். ஒரு மித்துனா என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு கற்பனை கதை. என்னன்னா, எல்லாம் பாஸ்டர்ஸ் இருப்பா, வியாதியஸ்தரை சுகமாக்குறது, பிசாசுகளை துரத்துறது, ஆண்டோட நேரம் செலவிடுறது, எப்பவுமே ஜெபம் பண்றது யாரோட வேலை? பாஸ்டரோட வேலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த ஒரு பொய்யை நம்பிட்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. அந்த பொய்யை நம்ம நம்பிட்டு இருக்கோம். அது உண்மையா இல்லை. எல்லா வேதவசனம் என்ன சொல்றது? மார்க்ல கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வியாதியஸ்தர் மேல் கை வைப்பீர்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். யாரால? போதகர்கள்னு போட்டிருக்கா, மெய்ப்பர்கள்னு போட்டிருக்கா, விசேஷித்த வரம் பெற்றவர்கள் போட்டிருக்கா? சொல்லுங்க, என்னன்னு போட்டிருக்குது? விசுவாசிக்கிறவர்களால். யாரால? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்கள் விசுவாசிச்சு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு முடியலையா, நீங்க கை வச்சீங்கன்னா அற்புதம் நடக்கும். நடக்குமா? நடக்காது? ஆமென்.
அப்படி பண்ணிருந்தீங்கன்னா இன்னத்துக்கு நம்ம சபை நிரம்பி கட்டி 4-5 பிரான்ச் ஓப்பன் பண்ணிடலாம். ஆமென். நம்ம பண்றது இல்லை. நமக்கு ஒண்ணுனாலே நம்ம என்ன பண்றோம்? எந்த சேனலுக்கு ஃபோன் பண்ணலாம்னு யோசிக்கிறோம். ஜெப குரூப். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த டிவி சேனல்ல ஃபோன் பண்ணி ஜெப குரூப் சொல்லலாமா? இந்த டிவி சேனலுக்கு ஃபோன் பண்ணி ஜெப குரூப் சொல்றாமா? இப்ப யூடியூப்ல வேற இவர் வேற ஜெப குரூப் போடுங்கன்றாங்களே, இவங்கள்ட்ட சொல்லலாமா? அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு மெய்ப்பர் வச்சிருக்கிறாரு. முதல்ல யாருக்கு சொல்லணும்? நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம், நம்ம அனாதைகள் கிடையாது. அதில் இப்போ அதாவது நான் வந்து டிவி ஊழியங்களையோ மற்றவங்களையோ யாரையும் குறை சொல்லவில்லை. நானுமே ஒரு டிவி ஊழியத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான். அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்குது, நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு புதுசாக ரட்சிக்கப்பட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு சபையில கர்த்தர் நம்ம நாட்டிருக்கிறார். அபிஷேக ஒளிவு மரமா கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்டிருக்கோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆனா இன்னொரு படி நான் மேல போய் சொல்றேன், நீங்க நேரடியாக கர்த்தர்ட்ட கேட்கலாம், ஆண்டவரை சுகப்படுத்துங்க. உங்க பிள்ளைங்க தலைமையில கை வச்சு ஜெபம். அல்லேலூயா. பிசாசு கூட்டத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பிசாசுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. பிசாசுக்குன்னு ஆராதனை ஜனங்கள் இருக்காங்க தெரியுமா? அவங்களாம் சேட்டனிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் சொல்றாரு, இவங்களுடைய வேலையை பிசாசு இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கும்னா, இவங்க வந்து மந்திரங்களை ஏறெடுத்து இவங்க குழந்தைங்களுக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களை கெடுக்கிறதுக்கும் குழந்தைங்களோட சிந்தையை கெடுக்கிறதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவிகள் அனுப்புவாங்க. அப்போ ஒரு சில குழந்தைங்களை டச் பண்ணவே முடியாது. யார் அந்த குழந்தைங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்காக எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜபத்துல இருக்கிறாங்க. உங்க ஜபம் தான் உங்க பிள்ளைங்களை பாதுகாக்கும். உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறது ஊழியர்களோட வேலை கிடையாது. அவங்க ஜெபிப்பாங்க, உங்க எல்லாருக்கும் ஜெபிப்பாங்க. ஆனா அந்த கடமை யாருடைய? முதல்ல ஆமென். உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா தேவன் வேலை அடைப்பார். ஆண்டவர் எனக்கு ஒரு சில ஆத்மாக்கள் கொடுத்திருக்கிறார். ஒரு சில நான் யூத் டீம் வச்சிருந்தப்ப ஆண்டவர் நடுராத்திரில எழுதி இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னுவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு காலையில இருந்து பார்த்தா தான் தெரியும் உண்மையில அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது. நடுராத்திரி நமக்கு தெரியுமா? அவங்களுக்கு கூட தெரியாது வரப்போகுது. நம்மளை எழுப்பி ஜெபம் பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயாக்கு தெரியும் அதெல்லாம், ஐயாக்கு அம்மாக்கெல்லாம் தெரியும் அந்த அனுபவம் இருக்கும். நம்ம எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணிருக்கோம்? எத்தனை பேருக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபம் பண்ணிருக்கோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ நீங்க கர்த்தரோட நெருங்கி வரணும். நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஆண்டவரோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த உலக கவலை உங்களை வந்து ஒரு பொருட்டே படுத்தாது. உங்க பொருளாதார நிலைமைலாம் உங்க எண்ணங்கள்லாம் மாறிடும். ஆமென். எனக்கு அப்படித்தான் ஒண்ணுமே இல்லாம இருந்த ஆண்டவர் இன்னைக்கு என் எண்ணங்களே கொண்டு மேல அவர் எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, நான் எதையுமே வந்து இந்த லெவல்ல யோசிக்கிறதே இல்லை. என் லெவல்ல யோசிக்கிறதா நிறுத்தி ரொம்ப நாள் ஆகுது. ஆமென். நீங்க அவர் கூட பழகினாதான் பூமி குருவிகள் அல்ல மேலானவைகள் நாடுகள். மேலான சிந்தனை எப்ப வரும்? மேலானவரோட நீங்க நடக்கும் போது பழகும் போதுதான் வரும். இன்னைக்கு சபைக்கு அதுதான் தேவை. இன்னைக்கு சபைக்கு எது தேவை? இந்த மேலான ஒரு அனுபவம் சபைக்கு தேவை. இது இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. ரட்சிக்க அதாவது எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனில வேலைக்கு வச்சிருக்காங்க. ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு விட்டாங்க. நம்ம சேர வேலைக்கு நமக்கு என்ன இருக்கு? ஒரு உதாரணத்துக்கு டிராவல் அலவன்ஸ் இருக்கு, அங்கேயே சாப்பாடு இருக்கு, அங்கேயே காஃபி இருக்கு, அங்கேயே ஸ்கூல் இருக்குது, அங்கேயே எல்லாமே இருக்குது. ஆனா இதை எதுவுமே தெரிஞ்சுக்காம நம்ம மாச சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு இது எதுவுமே அனுபவிக்காம நம்ம பிள்ளைங்களை ஏதோ ஒரு இடத்துல சேர்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கற்பனை பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கானது நமக்கு தெரியல, நம்ம யாருன்னு நம்ம தெரியல. நல்லா புரிஞ்சுக்குங்க. பிசாசு முதல்ல எங்க கை வைப்பான் தெரியுமா? உங்க அடையாளத்துக்கு முதல்ல எங்க கை வைப்பான்? ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து அவர் ஊர்ல பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? தச்சருடைய மகன் தானே, இவங்க அம்மா இவங்க அண்ணன் நகச்சல எங்க நம்ம கிட்ட இருக்கிறாங்கப்பா, இவர் அற்புதம் செய்யறாராம், இவர் வந்து மேசியாவாம், என்ன இதெல்லாம் அப்படின்னு ஜனங்க என்ன பண்ணாங்க? பிசாசு முதல்ல அடையாளத்தை கை வைப்பான். இயேசு யாரு? தேவகுமாரன். அவர் 13 வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க. நான் என் பிதா, அவங்க அப்பாவை பார்த்து சொல்றேன், நான் என் பிதாவின் வீட்டுல இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? 13 வயசுல இயேசு தெரியும், இவர்கள் இல்லை என்னுடைய தகப்பன்மார், என் பிதா பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்று. இயேசுவுக்கு தன்னுடைய அடையாளம் தெரிஞ்சதுனாலதான் அவர் ஊழியத்துல வெற்றி சிறந்தார். ஆமென், அல்லேலூயா. நம்ம அடையாளம் நமக்கு தெரியுமா? நம்ம யாரு?
தேவனுடைய பிள்ளைகள், ராஜாவின் பிள்ளைகள், ராஜா மடியில விளையாட குழந்தைங்க நம்ம. அல்லேலூயா. பிசாசுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு நம்மள தோற்ற அதிகாரம் எல்லாம் கிடையவே கிடையாது. நான் எழுதி தரேன். பிசாசு என்ன இது பண்ணிட்டா, பிசாசால உங்க சிந்தனையை மட்டும்தான் கெடுக்க முடியும். உங்களுக்குள்ள பொய்ய விதைக்க முடியும். உங்களுக்குள்ள பொய்ய விதைக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ பாவி, உங்க அப்பா இப்படி, உங்க அம்மா இப்படி, உன் சந்ததி இப்படி, அதனால நீ இப்படித்தான் இருப்பான்ற பொய்ய பிசாசு என்ன பண்ணுவாங்க உங்களுக்குள்ள விதைப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சிலுவையின் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? வாட் இஸ் தி ரிப்போர்ட் ஆஃப் தி கிராஸ்? உலகம் உங்களை பத்தி என்ன ரிப்போர்ட் கொடுக்குது? அது கவலை இல்ல. அது நீங்க உலகத்துல இருந்த வரைக்கும். எப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களோ உங்கள் அடையாளம் மாற்றப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இன்னார் என்ற அடையாளம் மாறி இயேசுவின் பிள்ளை என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். இதுக்கு கூட ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். நம்ம என்னவா இருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். We are not normal people. நாம் சாதாரணமா வாழ்றதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. We are called for the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நடப்பிப்பதற்கே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். நீங்க ஆமென்னு சொன்னாதான் நீங்க ரிசீவ் பண்ண முடியும். உங்களுக்குள்ள போதா இல்லையா எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த எகிப்தின் இந்த இஸ்ரேல் ஜனங்க இதுக்கு காரணம் வந்து நமக்கு இருக்க மைண்ட் செட் என்ன தெரியுமா? இது இஸ்ரேவேலர்களுக்கு இருந்த மைண்ட் செட். என்ன மைண்ட் செட்? இஸ்ரேவேலர்கள் ஆண்டவர் எங்க இருந்து கொண்டு வந்தாரு? எகிப்துல இருந்து. செங்கடல்லாம் என்ன பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி 10 வாதைகளை பார்த்தாங்க. 10 வாதைகளும் இவங்களும் எகிப்துல தான் இருக்காங்க. ஆனா ஒரு வாதை கூட இவங்களுக்கு என்ன பண்ணல. கோசேன்ல ஒரு வாதை கூட வரல. இவங்க இருந்தது கோசேன் ஒரு பகுதி. அங்க ஒரு வாதையும் வரல. எல்லாத்தையும் பார்த்தாங்க. இவ்வளவு இருக்கும் தலைப்பிள்ளை சங்காரம் வரைக்கும் பார்த்துட்டு செங்கடல் கிட்ட வந்து எங்களை சாவடிக்கிறதுக்கு அங்க இங்க கூட்டு வந்தேன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? திருப்பி செங்கடல் ஆண்டவர் யோசிச்சு பாருங்களேன். இருக்கிறது பெரிய அற்புதம் என்னவா இருக்கும்? ஆண்டவர் மருத்துவர் எழுப்பினாரு. அதாவது நிறைய பேர் எழுப்பி இருக்கிறாரு. ஆமென். பாளைய தொட்டோன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. லாசர் எழுந்திரிச்சிட்டாங்க. அல்லேலூயா. மரித்து போன எபிரோன் மகள் எழுந்திரிச்சாங்க. ஆனா அதை விட பெரிய அற்புதம், கண்ணு முன்னாடி ஒரு கடல் 2ஆ பொளந்து இப்படி செவுரு மாதிரி நிக்குது. எவ்வளவு பெரிய அற்புதம்! அதெல்லாம் பார்த்து கடந்து வந்துட்டு வெங்காயம் ஒண்ணும் வெள்ளை பூண்டு ஒண்ணுங்கிறாங்க. ஏன்? அவங்க எகிப்துல இருந்து வந்துட்டாங்க. ஆனா எகிப்து இன்னும் அவங்களுக்குள்ள இருந்து வெளியே போல. நல்லா புரிஞ்சுக்கணும். எகிப்திலிருந்து இருந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் எகிப்து இன்னும் அவர்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணல. அதே மாதிரிதான் நம்மளும் உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். நாம உலகத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். ஆனால் நமக்குள்ள இருந்து இன்னும் உலகம் வெளியே போல. ஆமென். ஏன்? ஏன்னா இன்னும் நம்ம கிறிஸ்துவோட நெருங்கி வரல. வசனத்துல வேறொன்றல. சத்திய அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையா. உலகம் உங்களுக்குள்ள இருந்து வெளியே போகணும்னா நீங்க நிறைவானது வரும்பொழுது குறைவானது எது நிறைவு? கிறிஸ்து தான் நிறைவு. கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு சாபம் இல்லை. உங்க பரம்பரை சாபத்தை கிறிஸ்து சிலுவையில உடைச்சிட்டாரு. உங்களுக்கு வியாதி இல்லை. எங்க அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் ஐயா இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு அவங்க வீட்டுல சுகர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொன்னாங்களாம், தாய்க்கு இருந்தா தலைப்பிள்ளைக்கு கண்டிப்பா வரும்னு. அவர் சொன்னார், நான் ஏசப்பாவோட பிள்ளை, எனக்கு வராதுன்னு சொன்னாராம். அவருக்கு இன்னைக்கு ரிட்டையர் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு 70க்கு மேல. அவர் இன்னைக்கு வரைக்கும் சுகர் இல்லாம இருக்காரு. ஏன்னா அவர் அருகே செஞ்சாரு. எங்க அம்மாவுக்கு இருக்கலாம், அது எனக்கு வராது. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன். நீங்க எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டீங்க. எந்த வியாதியும் உங்களை அணுகாது. நீங்க வறுமையில இருக்கிறது தேவ சித்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வறுமையில இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல. ஆமென். நீங்க என்ன பண்ணணும்? மேல போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்க சிந்தனை மாறணும். அதுதான் சொன்னேன், அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ. உங்க அரண் நிர்மூலமாகணும். என்ன அரண் நிர்மூலமாகணும்? இதுதான் நம்ம வாழ்க்கை, அவ்வளவுதான். அப்படின்ற அரண் நிர்மூலமானாதான் உங்களால வியாபாரத்துல வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆமென். அப்பதான் உங்க சாபம் மாறும். எந்த சாபமும் உங்களை அணுகாது. இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்றதிலும் இல்லை. நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்காரா இல்லையா? ஆமென். அப்ப நமக்கு விரோதமா மந்திரம் இருக்கா? யாராவது முட்டை மந்திரிச்சு வச்சிட்டாங்கன்னா அதுல ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்க சந்தோஷமா.
ஆமென். எலுமிச்சம்பழம் உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பயப்படாதீங்க. அடிக்கிற வெயிலுக்கு அரைஞ்ச ஜூஸ் போட்டு குடிங்க, ஒன்னும் ஆகாது. உண்மையா சொல்றேன். நீங்க சும்மா நினைக்கிறீங்க, உண்மை அதுதான். அதெல்லாம் உங்களை சீண்டவே முடியாது. இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, சீண்டவே முடியாது. நீங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். இங்க ஒரு கவுன்சிலரோட, எனக்கு ஒரு கவுன்சிலர் தெரியும் அப்படின்னா, ஒரு கவுன்சிலரோட பையனை இன்னைக்கு இந்த ஊர்ல கையில பிடிக்க முடியுதா? ஒரு ஒரு வார்டு மெம்பர் ஆயிட்டா போதும், ஒரு அவ்வளவுதான். இப்ப சிஎம்மோட பையன்னா, முதலமைச்சரோட வீட்டுல எனக்கு தெரியும், இன்னைக்கு அவங்களோட பிஏவே கையில பிடிக்க முடியல. அரசியல்வாதியோட பிஏவே கையில. ஆண்டவர் மொத்த உலகத்தையும் படைச்சிட்டு நமக்காக சிறுவையில ஜீவனை கொடுத்து, நீ என் பிள்ளைப்பா, நீ என் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. அப்ப நம்ம தகுதி என்ன, நம்ம யார் வீட்டு பிள்ளைங்க? நான் உண்மையை சொல்றேன், உங்களை விரோதிச்சுட்டு ஒருத்தர் சும்மா இருந்துட முடியாது. அதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட்ல வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நான்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு விரோதமா யாருமே எழுப்ப முடியாது. ஏன்னா நம்ம யாரோட பிள்ளைங்க? ஏசப்பாவோட பிள்ளைங்க. ஏசப்பா நம்ம உலகத்துல இருந்தபோது நமக்கு என்ன வேணா அடையாளம் கொடுத்துருக்கலாம். அந்த அடையாளம் எல்லாம் மாறி இன்னைக்கு நம்மள அவர் பிள்ளைன்ற அடையாளத்தை கொடுத்துட்டாரு. ராஜா வீட்டு பிள்ளைங்க. எப்படி? ராஜா வீட்டு பிள்ளைங்க. உலகத்தை சிருஷ்டித்த ஒன்றான மெய்தேவன், ஒரே மெய்தேவன் யாரு? பிதாவாகிய தேவன், பரிசுத்தர். மூவரு இப்ப எங்க இருக்கிறாங்க தெரியுமா? புதுசா கட்டுறவங்க அந்த சர்ச்சில் இருக்கிறாங்களா, இல்ல எந்த சர்ச்சில் இருக்கிறாங்களா? ஒரே ஒரு அக்கா தான் சொல்றாங்க எங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறாரு. கைகள்னால் கட்டப்பட்ட ஆலயத்தை நான் வாசம் பண்ணுவது இல்லை. நீங்களே என்னுடைய ஆலயம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் தேவன் தங்குகிற பரிசுத்தம் தங்குகிற ஆலயமா இருக்குது. இருக்குதா இல்லையா? ஆமென். அப்ப ஆலயமா இருக்கிற உங்க இருதயத்தை, உங்க சரீரத்தை நீங்க எப்படி பார்க்கணும்? நம்ம டெம்பிளுங்க. ஒரு ஆலயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு கணம் இருக்குங்க. ஆமென். ஒரு கோயிலுக்கு எவ்வளவு பெரிய கணம். ஆண்டவர் உங்களையே கோயிலா மாத்திட்டாரு. ஒரு காலத்துல நம்மள கோயிலுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னாங்க. இன்னைக்கு நம்மளையே இயேசு கோயிலா மாத்தினார். கரங்களை தட்டலாமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் தேவன், இதுதான் தேவ செயல். அல்லேலூயா. நம்மள இன்னைக்கு என்னவா மாத்திட்டாரு? கோயிலாவே மாத்திட்டாரு. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் கிட்ட வரதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும்தான் சர்ச்சுக்கு வரும். ஐயா கேட்கறாங்க, ஏன் வர்றதில்லை, ஏன் வர்றதில்லை? உங்களை கேட்க கூடாது. நீங்க தான் மத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட. நம்மளே இன்னும் முழுசா ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே நான் புரிஞ்சுக்கணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், பரலோகத்துக்கு போயிடுவேன், அபிஷேகம் பெற்றுட்டேன். நான் அபிஷேகம் செஞ்சா பாயை கிளியும், அதெல்லாம் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாது. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க, அவரோட உறவாடுங்க. பகலிலே குளிர்ச்சியான வேலையில உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை யார் கேட்டது? யார் கேட்டது? ஆதாம். ஆண்டவர் பேசுற சத்தம் இல்லைங்க, அவர் உலாவுற சத்தத்தை கேட்டாங்களாம். யாரு? ஆதாம். நம்ம கேட்கிறோமா? ஆண்டவர் உலாவுற சத்தம் கேட்கலாமோ? பரிசுத்தம் நிறைய பேருக்கு ஏன் பரிசுத்தம் கிரியை செய்யறது இல்லை அப்படின்னா, நம்ம என்ன பண்றது இல்லை. ஆமே, எனக்கு நேரம் முடிஞ்சிச்சு, ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. நான் வேகமா முடிச்சிருக்கேன். 5 நிமிஷம் முடிச்சிட்டோம். நல்லா கவனிக்கணும். ஏன் நம்ம நெருங்கி வர்றதில்லைன்னா, பரிசுத்தாவின் நம்ம அபிஷேகம் பெற்ற புதுசுல ஆவியானவர் நிறைய சொல்லியிருப்பாரு, இதை பண்ணால இதை பண்ணு. அதெல்லாம் காதல வாங்காம ஆவியானவர் உள்ள போட்டு அமைக்க முடியும். ஒரு பூட்டு போட்டு வச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? பூட்டு போட்டு வச்சிருக்கிறீங்க. தரங்க, கொஞ்சம் தரங்க. நான் கை தூக்க சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்றீங்க? நான் கை தூக்க சொல்லல, உங்க இருதயத்துக்குள்ள நீங்க நினைச்சுக்க. எத்தனை பேர் குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்றீங்க? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு இந்து குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டேன். எங்க அப்பா அம்மா இப்ப 2022 தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நான் கண்டிப்பா என்னைக்குதான் ஒரு நாள் என் குடும்பம் சேர்ந்து நான் குடும்பமா ஜெபம் பண்ண மாட்டேன்னா எங்க இருக்கு தெரியுமா? முதல்ல ரட்சிக்கப்பட்டதா எனக்கு அந்த இது தெரியும். எனக்கெல்லாம் ஊழியத்துக்கு அவ்வளவு விரோதம் இருக்கு, அவ்வளவு பிரச்சனை. அப்புறம் நான் ஏங்கி இருக்கிறேன். நான் ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துக்கு போவோம். முக்கியபூர்வத்துக்கு போகும்போதெல்லாம் ஃபேமிலியாக ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு ஆசை. என்னைக்குனா ஒரு நாள் எங்கள் குடும்பம் இப்படி ஜெபம் பண்ண மாட்டாங்க. என்னைக்குனா நாங்கள் குடும்பத்தையும் ஜெபம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தவறாம நாங்கள் என்ன பண்ணுறோம்? எப்பெல்லாம் வீட்டில் இருக்கும் ஒரு நாள் கூட வீட்டில் போன படுத்து குடும்பம் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான் மற்ற. ஏன்? நான் இந்து குடும்ப ரட்சி, எனக்கு அந்த வேல்யூ தெரியும். நம்மள எத்தனை பேருக்கு அந்த வேல்யூ தெரியும்? குடும்ப ஜெபத்தினுடைய மகத்துவம் எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும்?
குடும்பமா உட்காந்து எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? எத்தனை பேர் கர்த்தரை தேடுறோம்? நீங்க குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணாம, என் பிள்ளை இன்னைக்கு என் பேச்சு கேட்க மாட்டேன், என் பிள்ளை அடங்க மாட்டான். உங்க பிள்ளைங்க வாழ்க்கை ஏன் இருள்ல போகுது? அப்பா அம்மா ஜெபம் பண்றது இல்ல. அப்பா அம்மா பண்றதுதான் பிள்ளைங்க பண்ணுவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நிறைய யங் பேரண்ட்ஸ் இங்க இருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் உங்க பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. நீங்க செய்யறதுதான் செய்வாங்க. ஆமென். நீங்க உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிள்ளை மொபைல் தான் நோண்டுவான். நீங்க உட்காந்து டிவில சீரியல் பார்த்துருந்தீங்கன்னா உங்க பிள்ளை சீரியல் தான் பார்க்கும். உன் புள்ள இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அதை விட மோசமான காரியங்களை பார்க்கும். ஏன்னா உலகம் அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வசனத்தை விதைச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைங்களுக்கு உட்கார வச்சு வசனத்தை படிக்க வச்சு வசனத்தை விதைச்சு பாருங்க. சண்டே கிளாஸ்ல ரட்சிக்கப்பட்டவன் நான். சண்டே கிளாஸ்ல விதைச்ச வசனம் தான் இன்னைக்கு என்ன ஒரு ஊழியக்காரனா மாத்தி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கிரிக்கெட்டோட பேட் எடுத்து போனப்ப நாங்க பைபிள் தூக்கிட்டு போயிடணும். நான் சொல்றது ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஜஸ்ட் மீட்டிங் நடக்குது, எங்க யார் மீட்டிங் நடக்குதுன்னு ஓடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு எங்களுக்கு கர்த்தருக்குள்ள சாட்சியா நின்று வச்சிருக்கு. நாளைக்கு உங்க பிள்ளைங்க சாட்சியா இருக்கணுமா? நாளைக்கு உங்க பிள்ளைங்க கர்த்தருடைய ஊழியம் செய்யணுமா? நாளைக்கு உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணுமா? உங்க பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கணுமா, சாட்சியா இருக்கணுமா? முதல்ல குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபத்துலதான் கிறிஸ்தவ ஜீவியமே ஆரம்பிக்குது. சபையில கிடையாது. ஆமென். சபை என்பது ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில சேர்க்கப்படுகிற இடம். அது ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வந்துனே இருக்கணும். நம்மளே உட்காந்து சேரி தேய்ச்சி பாயம் தேய்ச்சிட்டு இருக்க கூடாது. ஆமென். நம்ம வெளியே போய் ஆட்களை கூட்டு உள்ள வரணும். அதுக்கு முதல்ல நம்ம ஜீவியம் எங்க ஆரம்பிக்குது? குடும்ப ஜெபத்துல ஆரம்பிக்குது. வீட்டுல உட்காருங்க. ராத்திரி ஒன்னா உட்காந்து சீரியல் பார்க்க முடியுது நம்மளால, ஆனா ஜெபிக்க முடியறது இல்ல. ஒன்னா உட்காந்து வெளியே போக முடியுது, ஊர்க்கதை பேச முடியுது, ஆனா என்ன பண்ண முடியல? ஜெபிக்க முடியல. ஆண்டவரை துதிச்சு பாட முடியல. ஆண்டவருடைய வசனத்தை படிக்க முடியல. ஏன் முடியல? அரண் இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற அரண் இன்னும் என்ன பண்ணல? நிர்மூலமாகல. அப்ப நமக்குள்ள இருக்க அரண் நிர்மூலமாகும். அதுக்கு குடும்ப ஜெபம். இந்த குடும்பம் நீங்க ஜெபிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மாறலன்னா என் சட்டையை பிடிச்சிக்க நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். குடும்பமா நீங்க ஒருவேளை இந்த காலையில நீங்க கண்களை மூடுவோமா? நம்ம அப்படியே கண்களை மூடுவோமா? ஒருவேளை இந்த காலையில நீங்க ஏதோ ஒரு ஏக்கத்தோட வந்திருக்கலாம், ஒரு பாரத்தோட வந்திருக்கலாம். என் வாழ்க்கை மாறலையே, நீ குடும்ப சூழ்நிலை மாறலையே, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மாறலையே, என் கணவர் இன்னும் மாறலையே, என் வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்கிறது, என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது, அடுத்து என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற வேதனையோட இருக்கிறீங்களா? தேங்க்யூ லார்ட். நீங்க குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தரை தேடி பாருங்க. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ். உங்க பிரச்சனை எல்லாம் மாறிடும். ஆண்டவருக்கு உங்க பிரச்சனை லேசான காரியம். பிரச்சனை ஆண்டவருக்கு ரொம்ப லேசான காரியம்.